தேவராயபுரம். நான் இங்கே வந்து ஒரு 35 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். 30 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தா இவ்வளவு பிரச்சனை இல்லைங்க. அதாவது வந்து வனவிலங்குனால யானை இந்த பிரச்சனைகள்லாம் இல்லைங்க. இப்போ இந்த 10-15 வருஷமா காலமாக ரொம்ப அதிகமாக இருக்குது. பகல் நேரத்திலேயே காட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து நாங்கள் வெங்காயம் எல்லாம் எடுத்து ரேட் இல்லைன்னு பட்டரை கட்டி சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையே தள்ளி விட்டு போகுதுங்க. தள்ளி விட்டு சேதம் பண்ணிட்டு போகுது. திருப்பி அதை எடுத்து வந்து டேமேஜ் ஆனதெல்லாம் எடுத்து போட்டு கட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. யானைக்கு பிடிச்ச உணவு கிடையாதுங்க. ஆனால் அந்த பட்டையில் வந்து ஏதாவது சாப்பிடக்கூடிய பொருள் இருக்குமான்னு சொல்லி அதை டேமேஜ் பண்ணிட்டு போகுதுங்க. அப்புறம் வேணும்னே அது போகிற வழியில் அதுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு அதை தள்ளி கீழே தள்ளிட்டு போகுதுங்க. இதனால தான் வெங்காயப்பட்டறை சேதம் பண்ணத வழியை அது சாப்பிட்றதுக்காக சேதம் பண்ணுறது கிடையாது. இதுக்கு தீர்வே இல்லாமல் இருக்குதுங்க இது வரைக்கும். இந்த சித்திரை வைகாசிக்கு மேலே வெங்காயமெல்லாம் பிடுங்கி போட்டதுக்கப்புறம் மக்காச்சோளம் போடுவாங்க. மக்காச்சோளம் போட்டாச்சுனாவே யானை வர ஆரம்பிச்சிருது. அந்த டைமில் வந்து சம்மர் அதிகமாகறனால தண்ணி கிடைக்கிறது இல்லை. இங்கே வந்தால் போர்வெல் தூக்கி அடிக்கிறது, பைப்பு எங்கள் லைன் இருக்க பைப் லைன் உடைக்கிறது, இதே தான் அதோட வேலை. அப்புறம் விவசாய பூமியில் உள்ளே போகுதுன்னா கட்டுப்பாடே கிடையாது. வாழை மற்ற எல்லாத்தையுமே சேதம் பண்ணிட்டு இருக்கு. யானை அதிகமாக ஒத்த யானை வருதுங்க. அப்புறம் 3, 5, 11 யானை வரைக்கும் வருது. இது மலையொற்றிய பூமியில் இப்போ இருக்கிறேங்க. இது மட்டும் இல்லைங்க, இதுலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஊர் பக்கமே வந்திருக்குது. நாங்களும் போராடிட்டு இருக்கிறோம், சாலமறி எல்லாம் பண்ணுறோம். அடிக்கடி ஊரில் வாரத்துக்கு ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டே இருக்குதுங்க. அடிச்சு போடுதுங்க யானை. இதுக்கு முன்னே விராலியூரில் நடந்திருக்குதுங்க, நரசிபுரத்தில் நடந்திருக்குது. ஒரு பெரியவர் கோயிலுக்கு பூ எடுத்துட்டு இருக்கும்போது அநியாயமாக அவரை தள்ளி விட்டுருக்கு, நடு ஊருக்குள்ளே வந்து தள்ளி விட்டுருச்சுங்க. இதெல்லாம் கேட்கறக்கே பார்க்கறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒத்த யானை ரெகுலராக வருதுங்க, இங்கேயும் இருக்குன்னே சொல்லாங்க. இப்போ பார்த்தா மலையடி வாரத்தில் பவுண்டுலேயே இருக்குங்க. ஒரு 6 மணி வாக்கில் கீழே இறங்கிடும். சில நேரங்களில் கூட்டத்து யானை வருதுங்க, 3, 5 இந்த மாதிரி அது பண்ணிடுது. ஆனால் ஒத்த யானை ரெகுலராக 1, 2 அது ரெகுலராக வருது. இழப்பீடெல்லாம் நாங்கள் கொடுக்கறதே இல்லைங்க. இழப்பீடு வர்றதே இல்லைங்க. அதனால கொடுத்து சலிச்சிட்டும் கொடுக்கறதே இல்லைங்க. அந்த இழப்பு நம்மளோட இழப்பாகவே இருந்துட்டு போட்டுன்னு கொடுக்கறதே இல்லைங்க. நான் நேற்றுக்கு பார்த்தா மஞ்சள்லையும் கூட 2 யானை சேர்ந்து உள்ளே போயிருக்குதுங்க. அது கணக்கு போட்டால் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. என்ன எங்களுக்கு வந்து இப்போ இழப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஏக்கரா வாழை நடத்திருக்கோம். ஒரு வாழைக்கு வந்து 300 ரூபா செலவாகுது. அந்த வாழை எடுக்கிற வரைக்கும் அந்த வாழையில் கிடைக்கிறது 500 ரூபா. அதில் வந்து இப்போ ஒரு 2000 வாழையாட்டா அழிச்சிடுச்சு. அழிச்சதை வந்து அவங்க நஷ்டீடு கேட்டு நாங்களும் ஒரு 2-3 மாசமா கேட்டுக்கிற போட்டோ எடுக்கிறாங்க போயிடுவாங்க, போட்டோ எடுக்கிறாங்க போயிடுவாங்க. இந்த 3 நாளாக நாங்கள் கொஞ்சம் ப்ரெஷரை கொடுத்தபடி அதை எடுத்துட்டு வா, சிட்டா எடுத்துட்டு வா, பட்டா எடுத்துட்டு வா, ஆதார் அட்டை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னே அப்படி போர்வெல்லாம் தூக்கி போட்டதுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை நஷ்டீடு. இந்த பெல்ட்லயும் மட்டும் தேவராயபுரம் பெல்ட்ல ஒரு 500 ஏக்கரா சேதமாயிருக்கு. இது வந்து 5 வருஷத்துலங்க. இப்போ இதை தடுக்கிறதுக்கு வனத்துறையிட்ட ஏதாவது சொன்னீங்களா? என்ன சொல்லிருக்குங்க, அது மின்வேலி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் இந்த சமூக ஆர்வலர்லாம் தடுத்து யானையை வந்து துன்புறுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி கோர்ட்ல எல்லாம் ஸ்டே போட்டு அது அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்க. இதுக்கு ஒன்றும் தீர்வான ரெமடியே கிடைக்கல இது வரைக்கும். வனத்தை கூப்பிட்டோன்னு வர்றாங்க. அவங்க வர்றாங்க. இந்த ஏரியாவில் வந்து இருக்கும்போது வேற பக்கம் போய் கூப்பிடுறாங்க, அங்கே யானை வந்துருச்சுன்னு. அவங்க 2 பக்கம் போகும்போது இங்கெல்லாம் நிறைய சேதம் பண்ணிட்டு போகுது. இந்த இடத்துக்கு நான் கூப்பிட்டேன்னா அவங்க வர்றதுக்குள்ள அது வேற பக்கம் போயிடுது. ஆட்கள் ரொம்ப பற்றாக்குறைங்க. ஏதோ ஒரு வண்டிக்கு ஒரு 5 பேர் கொடுத்துருக்காங்க, அவங்களால முடியாது. அவங்களையும் துரத்துது வனத்துறை அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒன்றும் யானை பயந்துட்டு போகாது, அவங்களும் மனுஷர் தான். அவங்களையும் தாக்க முற்படுது, தாக்கி இருக்குதுங்க அவங்களையும். அவங்க பவரான பேட்டரி வச்சிருக்காங்க, பட்டாசு விடுறாங்க, வேற எதுவும் இல்லைங்க. யானை வராமல் இருக்கணுங்க. அதுக்குண்டான ஏற்பாடுகள் வனத்துறை எடுக்கணும், எடுக்கிறது இல்லைங்க. கவர்மெண்ட் சப்போர்ட்டும் வேணும், கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்லைன்னு சொல்றாங்க. யானை வராமல் தடுக்கணுங்க. இதோட சேர்ந்து சிறுத்தை, மற்ற விலங்குகள், காட்டு எருமை எல்லாமே இந்த மலையில் இருக்குது, வருதுங்க. அதனால பயமாவே தான் இருக்கு. நாங்கள் காட்டுப்பன்றியும் கூட கொஞ்சம் குறைஞ்சிருதுன்னு சொல்லாங்க. யானை தொல்லை தான் இந்த இடத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க.